இன்று வரை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இல்லை, அவருடைய துதிகளிலே மகிமை, உங்கள் துதிகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவேதான் தேவன் நம்மை இன்று வரை இந்த இடுக்கமான இக்கட்டான காலத்திலும் நம்மை ஜீவனோடு வைத்து காப்பாற்றுவதன் நோக்கம் அல்ல. அப்போ நாம் நன்றாய் நம்முடைய சமூகத்திலே இளைப்பாறுவோடு அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள அவருக்கு பிரியம். இந்த இயேசுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தவர்கள் 3 நாள் எப்படித்தான் அமர்ந்திருந்தார்களோ, பசி இல்லை, தாகம் இல்லை, சிறு பிள்ளைகளோடு குடும்பம். நான் யோசித்து பார்த்தேன், எப்படி இது சாத்தியமாய் அந்த வார்த்தையை மேல் அவர்களுக்கு இருந்த தாகம். ஆகவேதான் நான் சொன்னார், ஒருவன் என்னில் நிலைத்திருந்தான், என் வார்த்தைகள் அவனில் நிலைத்திருந்தான், அவன் கனி கொடுப்பான். அப்போ வார்த்தைகள் எல்லாம் நமக்கு விதையாயிருக்கு. அந்த விதையை நானும் நீங்களும் உட்கொண்டாத்தான், அந்த விதை முதலாவது எனக்குள்ள விதைக்கப்பட்டால்தான் கனி வரும். அதைத்தான் நாம் மற்றவர்களுக்கு ருசிக்க கொடுக்கிறோம். நாம் மற்றவர்களுக்கு விதையை கொடுத்துட்டு நாம் கனியற்றவர்களாய் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இதை நீங்க எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக்கிறது. ஏன்னா அந்த கனிகள் தான் பிதா மகிமைப்படுது. உங்களோட வாழ்க்கையில் வெளிப்படுகிற கனிகள் பிதாவை மகிமைப்படுது. அப்போ அதற்கு நீங்க விதையை உங்களுக்குள்ள விதைக்கணும். இந்த விதைகள் உங்களோட வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லணும், இவர்கள் கிறிஸ்துவை சரியாய் பின்பற்றுகிறார், வேத வார்த்தையின்படி பின்பற்றுகிறார். என்ன இன்றைக்கு பாருங்க, உலகத்துல அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் குறுகிக் கொண்டே வாராங்க, அரிதாய் கொண்டு வாராங்க. ஏனென்று சொன்னா வேறு வேறு காரியங்கள் அவர்களை இழுக்கு. ஆகவே இந்த நாளில் நாம் முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆகவேதான் முன்னோட்டமாக இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொன்னேன், கனி கொடுக்கிறது. அப்போ நாம் சிரங்களை தாழ்ந்த ஒரு விசை வார்த்தைக்காக அவரை நோக்கி பார்க்கிறோம். நன்றி தகப்பனே, இதோ இந்த நாளில் நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீரே எங்கள் நடுவிலிருந்து பேசுகிறார். இவைகள் ஒவ்வொன்றும் விதைகளாய் எங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டு அப்பா எங்கள் வாழ்க்கைகளில் கனி கொடுக்க, எப்படி அன்றைய சீசர்களுக்குள்ளே விதைத்து கனி கொடுக்க செய்தீரோ அப்படி எங்கள் வாழ்க்கைகளும் கனி கொடுப்பதாக, உம் சித்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுவதாக என்று எங்களை எங்கள் குடும்பம் எங்கள் பிள்ளைகளோடு கூட இந்த செய்தியை கேட்க போகிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல தகப்பனே. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், அனலை நாம் ஏன் இழந்து போகிறோம்? அனல் என்று சொல்வது கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற வைராக்கியம் என்று வைத்துக் கொள்ளலாம், கிறிஸ்து மேலே இருக்கிற அன்பு என்று வைத்துக் கொள்ளலாம், கிறிஸ்துவுக்காக வைத்திருக்கிற பக்தி காரியங்களாக இருக்கலாம். இதையெல்லாம் நாம் இழந்து போவதற்கான காரணத்தை நான் ஒரு சீசனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு காண்பித்துக் கொள்கிறேன். அதன் பின்பாக அவன் அந்த அனலை இழந்து போனதுக்கான காரணம் என்ன என்று நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வரும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். அனலை நாம் இழந்து போகலாம். அப்போ மிக கவனமாக இருக்கு. அப்போ அந்த அனலை ஏன் இழந்து போகிறோம்? தேவன் அதை நமக்கு எப்படி திரும்ப கொடுக்க விரும்புகிறார், எப்படி கொடுக்கிறார், அதற்கு நாம் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்தணும். பின்பாய் அந்த அனலை பெற்றுக்கொண்டவன் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன, அதை பார்த்து இந்த நாளிலும் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே தேவன் நம்மோடு ஆழமாய் பேச விரும்புகிறார். மேலோட்டமாய் அவர் பேசுகிறவர் அல்ல, அவர் ஆழத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார். ஆகவே யோவான் 18வது அதிகாரம் 154வது பக்கம், புதிய ஏற்பாடு. பதினெட்டாவது வசனத்தை முதலாவது வாசிங்க. 18. குளிர்காலம் ஆனபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கலைஞரும் உண்டாகி நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது. நன்றாக யோசிச்சு பாருங்க. நம்மை நிறுத்தி இந்த சம்பவத்தை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க போவோம். குளிர்காலம் நல்லது, அங்கே ஆட்கள் நிற்கிறாங்க, நல்லது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அங்க இருந்தவர்கள் யாரு? அந்த ரோம போர்ச்சேவரும் அவர்களை சார்ந்த ஆட்கள். அப்போ இந்த இடத்துல அவங்க இருந்து குளிர் காய்ந்தது பிரச்சனை இல்லை. ஆனா பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவோடு ஒன்றாக இருந்து நான் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பேன் அப்படி சென்றெல்லாம்
சொல்லி அறிக்கை பண்ணினவன் போய் அந்த இடத்துல நின்றது. பேதுரு அந்த இடத்துல நின்றதுதான் பிரச்சனை. நிற்க கூடாத இடத்துல பேதுரு போய் நிற்கிறான். ஏனென்றால் நீங்க 19வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீசரை குறித்து போதகத்தை குறித்து விசாரித்தார். இப்போ நம்மை நேசித்த ஆண்டவர், நமக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவருக்கு பிரச்சனை. அப்ப பிரச்சனையில் நான் ஆண்டவரே என் வாழ்விலும் சாவிலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொன்ன பேதுரு இப்போ எங்க வந்து நிற்கிறான்? குளிர்காலம். ஆனா குளிர் காயக்கூடாத இடத்துல, குளிர் காய்வதற்கு சேரக்கூடாத ஆட்கள் இடத்துல வந்து நிற்கிறான். ஏன் நிற்கிறான் என்றால் வெளியில அடிக்கிற குளிர் அவனுக்கு நிற்க முடியல. ஆனா அனல் உள்ள இருக்குது. ஆனா பேதுருக்குள்ள அனல் இல்லை. ஏண்டா ஆண்டவராய கிறிஸ்து பாருங்க பிரச்சனைக்குள்ள இருக்கிறான். அப்போ அந்த பக்தி வைராக்கியம் தான் அனல். அந்த அவன் மேல வைக்கிற அன்பு பக்தி இல்ல, அது போயிட்டு. ஆகவேதான் இவனுக்கு குளிர் காயறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். இல்லைண்டா பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? கிறிஸ்துவோடு சொல்லுகிறான், நான் உம்மோடு கூட மறிப்பேன், உம்மோடு கூட அதை செய்வேன் இதை செய்வேன் என்றெல்லாம் சொன்னவன் அனலற்று போய் நிற்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் குளிராவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. குளிர்ல இருந்து நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் வெதுவெதுப்பா வரும். பின்பாய் அனலுக்குள்ள வரலன்னு சொன்னா நமக்கு தெரியும். பவுல் அங்கே விறகுகளை போட்ட பொழுது அனல் உடைத்து வீரியன் பாம்பு வெளிவந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அனல் இருந்தால்தான் நமக்குள்ள சாத்தான் கொடுத்திருக்கிற வீரியன் பாம்புகளை போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது எல்லாமே வெளியே. நம்முடைய ஜென்ம சுபாவம், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய கீழ்ப்படியாமைகள், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை என்று நம்ம கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மணவாளனுடைய சாயலை தரித்துக் கொள்ள மணவாட்டியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு அதை நன்கு அறிந்திருக்கிறான். அதை அனல்மூட்ட பேதுரு மறந்துவிட்டான். ஏனென்றா சூழ்நிலை பாருங்க. இப்ப என்னோட இருக்கிற யாராவது ஒரு ஆளுக்கு பிரச்சனை என்றால் நான் உங்களை விட்டு ஓடி போய் மற்ற பக்கத்தில் கூட பார்த்து கொண்டு இருக்கிறது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. உங்க பிரச்சனையில நான் கூட இருந்தால்தான் நான் உண்மையாய் உங்களை நேசிக்கிறேன், உண்மையாய் உங்களோடு இணைந்திருக்கான. பேருடைய நிலைமை முற்றிலும் மாறிட்டு, முழுவதுமாய் மாறிட்டு அனல விட்டான். இப்ப அவனுக்கு வெளியில குளிர் அடிக்குது. அந்த வெளி குளிர் அவனை தாக்குது. உள்ளுக்குள்ள நமக்கு அனல் இருந்துட்டா வெளி குளிர் நம்மளை தாக்காது. நீங்க சாதாரண யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவுதான் குளிர் இருந்தாலும் வேலை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளான சரீரம் வெப்பம் அடையும் பொழுது நமக்கு குளிர் பெருசா தெரிவதில்லை. நமக்கு எப்ப குளிர் தெரியும்? நாம் ஓய்ந்து இருக்கும் பொழுது. ஆவிக்குரியவர்கள் ஒரு நாள் ஓய்ந்து இருக்க கூடாது, விழிப்பு இருக்கணும் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். பேதுரு இடத்திலே சொல்லுகிறார். ஆம், சபைக்குரிய திறவுகோலை பெற்றுக்கொண்ட பேதுருடைய வாழ்க்கையில குளிர் இல்லாமல் போயிட்டு. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்க. அழைத்தவர் கிறிஸ்து, முற்குறித்தவர் கிறிஸ்து, நம்மை சீசத்துவத்தோடு அழைத்திருக்கிறார், தம் வீட்டில் பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார். நாம் எத்தனை பேர் அனலினால் குளிரோடு சற்று வெதுவெதுப்பாய் இருக்கும் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பது எனது கர்த்தருக்கு பிரியவே இல்லை. இங்க பேருடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. அவன் ஏன் அனலை இழந்து போனான்? ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியத்தை விட்டு, கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு, கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்த சத்தியத்தை விட்டு, வார்த்தையை விட்டு விலகி, எல்லாம் சத்தியம் தான், அங்கே நல்ல சத்தியம் என்று எப்பொழுது சத்தியத்தை விட்டு பின்னிட்டு போகிறானோ, ஆனா அவனுடைய நினைவெல்லாம் நான் கிறிஸ்துவோடு தான் இருக்கிறேன். ஆனா அனல் இல்லை, அவனுக்குள்ள குளிர் வந்து இன்னொரு இடத்துல போய் குளிர்கால அவன் நினைக்கிறான். அது தவறாக முடியும். ஆகவே பேதுரு போய் நின்ற இடம் தவறான இடம், தவறான ஆட்கள், தவறான ஒரு இடத்திலே தன்னுடைய தனக்காய் வந்து ஜீவனை கொடுக்க வந்த தேவனை நியாயம் தீர்த்து சிலுவையை அறைய போகிறார். தேவன் ஆண்டவர் நேர்கொடி சொல்லுகிறார், என்னை இப்படியெல்லாம் செய்வாங்க என்று பேதுருவிடத்திலே சொல்லுகிறார். அவன் அப்படி சொல்றான், இல்ல ஆண்டவர் எனக்கு இப்படி சம்பவிப்பது இல்லை என்று சொன்ன பேதுரு அனலை விட்டுட்டான். நாமும் அப்படித்தான் கிறிஸ்துக்குள்ள வரும் பொழுது பெரிய பெரிய
அறிக்கைகளோடு, பெரிய பெரிய ஒப்பு கொடுத்தலோடு, பெரிய பெரிய காரியங்களோடு வருவோம். ஒவ்வொரு காரியமாய் நாம் பெற்றுக்கொள்ள நாம் அனலை இழந்து வெதுவெதுப்பாகி பின்பாய் குளிரடைந்து போய்விடும். அப்போ இந்த அனலை நீங்க முதலாவது புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, நமக்கு வார்த்தைகள் தெரிஞ்சபடியா நான் சொல்லுகிறேன். வாசிக்க விரும்பினால் நீங்க எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 39:3. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் உள்ளிருந்து, அது வாசிங்க, வசனத்தை வாசிங்க, வாசித்தால் நலமாயிருக்கும். என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அப்போ முதலாவது அனல் எங்க இருக்கணும்? அனல் உள்ளே இருந்து வரணும். உள்ளே இருந்து வார அனல் நம்ம எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நிறுத்தி வைக்கும். இரண்டாவதாக ஒரு அனல் இருக்கு. எடுங்க, லூக்கா 22வது அதிகாரம் 56வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அந்த முதல் வரியை வாசிங்க. 22:56. 119வது பக்கம். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்து, இப்ப எங்க வெளியில இருந்து வருகிற அனல் அது நமக்கு நல்ல அனல் அல்ல. அதுதான் அங்கே பேதுரு போய் வெளியே இருந்து வர்ற அனல்ல இருந்துதான் குளிர்காய பார்க்கிறான். அப்போ முதலாவது உள்ளுக்குள்ள இருந்து வருகிற அனல் நம்மை அனலாய் வைத்திருக்கு. ஆனா வெளியில இருந்து வருகிற அனல் நம்ம எப்படி ஆக்கி வேண்டாம், வெதுவெதுப்பாக்கி குளிராக்கி. அடுத்ததாய் இன்னொரு அனல் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர், அதாவது வாசகத்தை வாசிக்க தேவையில்லை, 2:4. உன்னதத்திலே இருந்து வருகிற அனல், உன்னதத்தில் ஆவியானவர் கொடுக்கிற அனல், அது நம்மை பிரகாசிக்க பண்ணும். அப்போ இந்த 3 விதமான அனல்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும். முதலாவது, நாம் கிறிஸ்துவுக்காய் இணைக்கப்பட்டிருந்தா, நம்ம ஆவிக்குரிய வாழ்ந்த ஜீவியத்தில் உடனே கிறிஸ்துக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ள உள்ளுக்குள்ள இருந்து ஒரு அனல் ஆண்டவர் கொடுப்பார். அந்த அனல்ல நாம் பெரிய பெரிய காரியங்கள், பெரிய ஜெபம், விடைவிடாத ஜெபம், உபவாச ஜெபம், அந்த ஜெபம் என்று நம்முடைய வாழ்க்கைகள் அதற்கு நேராக ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கொஞ்சம் போக 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 வெளியில இருந்து வரும் அனல்கள், நம்ம கேட்கிற காரியங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தாக்க வழிகள் தான் சாத்தா நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியம் நன்றாக விளங்கப்படுத்தும், விளங்கப்படுத்துது. அதே போல திருப்பி அந்த அனலை நமக்குள்ள கொண்டணும் என்றால் ஆவியானவர் நமக்குள்ள பரிபூர்ணமாக வேண்டும். அப்பதான் அந்த அனலை நாம் மீண்டும் எழும்பி நடக்க. இப்போ லூக்கா 22:56 அதெல்லாம் சொன்னேன். உலகம் பாருங்க, வெளியிலிருந்து வருகிற அனல், உலகத்திலிருந்து வருகிற அனல். இந்த அனல் நம்மை நிற்க பண்ணி, கொஞ்சம் குளிர் தானே, கொஞ்சம் போய் இதுல கொஞ்சம் நம்ம குளிர் காயும். அப்படித்தான் சத்துரு வைத்திருப்பான். உலகத்திலே சில காரியங்கள் உங்களுக்கு வைத்திருப்பான், உங்களை பிடிக்கும்படியாக, உங்களை அனல் கொள்ள பண்ணும்படியாக. நம்ம அதுல போய் 5 நிமிஷம் நின்றாதான். உதாரணத்துக்கு எங்கேயோ போறீங்க, ஒரு டிவியில ஏதோ ஒன்று போகுது, ஆனா சரி அது 2 நிமிஷம் இதுதானே நீங்க பார்த்தீங்கன்னா அது உலகத்தின் அனல் உங்களை பிடிச்சி. நீங்க கவனமா இருக்கணும். என்ற பேதுரு போய் உட்கார்ந்து இருந்த இடம் தவறான இடம். அந்த இடத்தில் அவன் அமர்ந்திருந்தவனை ஒருத்தி வந்து சொல்லுகிறான், இவனும் இயேசுவை, இயேசுடைய வாசிகள் 22:56 அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றார். அப்போ வெளியில இருந்து வருகிற அனல் கிட்ட நம்ம போயிட்டா அது நமக்கு நிச்சயமாக பிரச்சனைகளை கொண்டு வரும். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். இப்போ பேதுரு மாத்திரம் இந்த இடத்துல போய் குளிர் காயாம அவன் கொஞ்சம் தன்னை தனிமைப்படுத்தி அந்த யோவான் மார்க்கு சீசன் செய்தது போல கோவையை போர்த்தி கொண்டு ரகசியமாய் இருந்திருந்தா அந்த இடத்துல அவன் தப்பி இருப்பான். ஆனா பாருங்க, அவன் அதை செய்யல. அவனுக்கு பிரச்சனை உள்ள நடக்குது. தன்னை நடத்தினவர், தனக்காய் ஜீவன் கொடுக்க வந்த தேவன் பிரச்சனையில இருக்கிறார். மாணவன் உட்கொண்டு வந்த தேவன் பிரச்சனை இருக்கிறார். அவரோடு வருவேன், இப்படி இருப்பேன் என்று சொன்னவன் அனலை விட்டபடினால சேர்ந்து போக முடியல, சேர்ந்து நடக்க முடியல. அப்போ கிறிஸ்துவோட, கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி சேர்ந்து நடக்க முடியலண்டா நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். வெளியிலிருந்து ஏதோ ஒரு அனல் நம்மை மிகவும் கடுமையாக தாக்கி கொண்டிருக்கு. மிக கவனமாக இருக்கு. இப்போ ஏன் இந்த அனலை இழந்தான்?
இப்ப இந்த அனலை இழக்கிறதுக்கான 4 காரியங்களை பேதுருடைய வாழ்க்கையை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். நம்மளோட வாழ்க்கையிலும் அது வரும். நம்ம பார்த்திருக்கிறோம், நம்ம கேட்டு இருக்கிறோம். அனைவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு யூடியூப்பை நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் நடக்குது. இதால எவ்வளவோ தேவ பிள்ளைகள் இன்றைக்கு பிரிந்து போயிருக்கிறாங்க. எது சரியான சத்தியம், எது தவறான சத்தியம் என்று புரிய முடியாமல் இருக்கிறாங்க. அப்போ முதலாவது எது அவனை அனலை இழக்க செய்தது என்று சொன்னான். நன்றாய் கேட்டுக்கொள்ள, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். கேட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, பேதுருவே, உன்னை மனிதனை பிடிக்கிறவராய் உன்னை நான் மாற்றேன் வா என்று சொல்லி அழைக்கிறான். அழைத்தது யாரு? தேவன். ஆண்டவர் என்பது அவனுக்கு தெரியும். அவன் அதை ஒத்துக்கொள்கிறான். நீ ஜீவனுள்ள தேவனை குமார் என்பதை அவன் ஒத்துக்கொள்கிறான். இப்போ ஆண்டவரை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்? பெரிய திட்டத்தை கொடுத்து அழைக்கிறான். இவன் அழைத்த உடனே இவன் என்ன செய்துட்டான்? எல்லாத்தையும் விட்டுட்டான். வாசிங்க மத்தேயு 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 20வது வசனம். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வலையை விட்டுட்டான் என்று சொன்னான். வலைதான் அவனுடைய தொழிலுக்கு ஆதாரம். வலை இருந்தாலும் மழை இல்லாமல் மீன் பிடிக்க முடியாது. இப்போ ஆண்டவர் சொன்ன உடனே, இதுதான் நம்ம தீர்க்கதரிசனத்தை கேட்ட உடனே நம்ம அடுத்த கட்டத்துக்குள்ள கால வச்சிருக்கோம். அங்கதான் நாம் அனலை இழந்து போய் வழி தவறி போய் நம்முடைய காரியத்தை மாறுபாடாக்கி மற்றவனை கெடுத்து நாமும் கெட்டு போவதுதான் சாத்தானுக்கு வீடு. அப்போ உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது என்று சொன்னால் அதை நீங்க காத்திருந்துதான் பெற்றுக்கொள்ள. இப்ப 3 வருஷம் இவன் ஆண்டவரோடு நடந்து பார்க்கிறான். ஒன்று நடக்க இல்லை. தீர்க்கதரிசனம் சொல்லிட்டேன், பெரிய மனுஷன் மலையெல்லாம் விட்டுட்டு வா, உன்னை மனுஷனை குடிக்க மாற்ற வேண்டிய ஆண்டவரோட இருக்கிறான். இவனுக்கு தெரியல இந்த தேவன் அவனை நடத்துகிற வழி அவன் புரிந்து கொள்ள. எப்படித்தான் அநேக வழி தவறி அனலை இழந்து போற அநேக பரிதாபமான காரியத்தை நான் பார்க்கிறோம். தீர்க்கதரிசனம் இந்த வருஷம் வைத்தா 1 வருஷத்துக்குள்ள நடக்கணும், இல்ல அடுத்த நாள் நடக்கணும், அதுக்கு அடுத்த நாள் நடக்கணும். நாம் எதிர்பார்க்கிறபடியினால் நாம் அனலை இழந்து போகிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பின்வாங்கி போகிறோம். கிறிஸ்துவுடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போகிறோம். அவருடைய வார்த்தையை விட்டு நாம் பின்வாங்கி போகிறோம். ஏன் பாருங்க, அவர் சொல்ற மத்தேயு 19வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. வலையை விட்டவனே தன் வாயால என்ன சொல்லலாம்னு பாருங்க. அப்பொழுது பேதுரு அவனை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாத்தீங்களா? பேதுரு சொல்றான், ஆண்டவரே 3 வருஷம் பார்த்துட்டு இருக்கான், இன்னும் ஒன்றுமே நடக்கல. பெரிய தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார் இவர் ஆண்டவர். இப்ப வேற யாரும் சொல்ல இல்லை, தேவனே சொல்லிட்டார். இப்போ இருக்கிறான், ஆண்டவரே உமக்கா நான் எல்லாத்தையும் விட்டுட்டேனே. நமக்கு இந்த சூழ்நிலை வரும். தேவன் நம்மோடு தனிப்பட்ட ரீதியில பேசி இருப்பான். நம்மை குறித்ததான, நம் பிள்ளைகளை குறித்ததான காரியங்களை சொல்லியிருப்பான். ஆனா அதற்கிடையில நமக்கு ஒரு டெஸ்டிங் டைம் இருக்கு, நமக்கு ஒரு ப்ரோசஸிங் இருக்கு, நம்மை வழி நடத்துவதற்கு. அதை நாம புரிந்து கொண்டால்தான் சொன்னதை தேவன் நிறைவேற்றான். இப்போ அன்றைக்கு சொன்னவர் அடுத்த நாளே அவனை மனுஷனை பிடிக்க அனுப்பி இருந்தா பேதுருவை சாத்தான் அடிச்சு போட்டிருப்பான். ஏன்? பேதுருக்கு வார்த்தையில ஞானம் இல்லை, பேதுருக்கு அதிகாரங்கள் தெரியாது. இப்ப அழைத்து இருக்கிறான். அப்போ நம்ம மேல ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி, மகனே பிரிந்து வா. இப்ப ஆபிரகாமுக்கு தேவன் தீர்க்கதரிசனம் வைத்தார். 25 வருட காத்து இடைக்குள்ள அவன் காரியம் செய்ய போய்த்தான். ஒரு தேவையில்லாத சந்ததியை கொண்டு இன்னைக்கு பூமியை கெடுத்துக் கொள்ள தேவன் நமக்கு சொல்லிட்டா நிச்சயமாய் நிறைவேற்றுவான். அதை நம்ம விட்டுட்டோம் என்றால் நம்மளோட வாழ்க்கையில் இருந்த அனலை எடுத்துவோம். அது சொன்னது அப்படி தீர்க்கசி சொன்னார், அவர் சொன்னார், ஆண்டவர் அதை ஒன்று நடக்கல, அது சரி வராது, இது சரி வராது. அப்படியே நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா வெதுவெதுப்பாங்க. முதல்ல அனல்ல இருந்து வெதுவெது அப்படியே கொண்டு வந்து குடியிருக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு குளிர்காலத்துக்கு வெளியில இருந்து வரும். உலகத்தில் அப்படி இருக்கிறாங்க, உலகத்தில் எப்படி இருக்கிறாங்க, அவன் அப்படி பணம் சம்பாதிக்கான், அவன் இப்படி பணம் சம்பாதிக்கான். நான் கிறிஸ்துவ நம்ம என்ன ஒன்றுமில்லை, தீர்க்கதரிசனம்
ஒன்றுமே நடக்கல. ஏன் உன்னுடைய முட்டாள்தனம்? நீ சொன்னது யார் என்பதை புரிந்து கொண்டிருக்க இருந்தா உன்னுடைய அனல் போயிருக்கா. நீ அனலை விட்டுட்டா இப்போ உனக்கு கேள்விக்குறி. அப்போ முதலாவது பேருடைய வாழ்க்கையில நடந்தது என்ன? அவனுக்கு ஒன்று தெரியணும். அவர் பொய் உரையாத தேவன், அவர் உண்மை சொல்லுகிற தேவன். இயேசு சொன்னார், என் நாமத்தில் நீங்க எவைகளெல்லாம் கேட்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாமத்தை எல்லாத்தையும் அறிந்தோம். ஆனா காலம் அந்த 3 வருட காலத்துல கூட அவனுக்கு காத்திருக்க முடியல. அனலை விட்டுட்டான். இப்போ சொன்னவருக்கு பிரச்சனை பாருங்க. அந்த அனல் இருந்திருந்தா அவன் கிறிஸ்துவோடு நின்றுப்பான். அவனுக்கு தெரியும் சொன்னவர் உண்மை உள்ளவர். நான் எப்படி மனுஷன் எப்படி பாடு என்னுடைய ஜீவனுக்கு எந்த சேதாரமும் வரப்போவது இல்லை என்பதை அவன் புரிந்திருப்பான். ஆனா முடியல, அனலை விட்டுட்டான். அப்போ முதலாவது பேருடைய வாழ்க்கையில நம்மள வாழ்க்கையில இப்படித்தான் அனலை விடுறதுக்கு காரணம் என்ன? சொல்லப்பட்ட வார்த்தைகள் இல்ல, கேட்ட தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு சற்று தாமதமாகும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே தலைகளாய் மாறுவதற்கு சத்துரு வலைகளை விரிப்பான். நீங்க மிகவும் கவனமாக கூட அனலை அணைச்சிட்டாங்கன்னு சொன்னா அடுத்தது வெறுவெறு, அடுத்தது புரியாது. உங்களுடைய ஜெபம் மாறிடும், உங்களுடைய துதிகள் மாறிடும். சபைக்கு வருவீங்க, சில நேரம் போவீங்க, எந்த விதமான அசைவும் இருக்காது. கர்த்தரை நம்பி என்ன உள்ளுக்குள்ள உங்களோட மனம் சொல்லும், கர்த்தரை நம்பித்தான் வந்தா என்ன நடந்துச்சு? ஏனென்றா நீங்க தேவன் கொடுத்த வார்த்தையை மறந்துட்டீங்க. அந்த வார்த்தையை நிலைத்திருக்கணும். அதான் நான் ஆரம்பத்தை சொன்னேன். அவரோட வார்த்தையை நீங்க உட்கொண்டா அந்த விதம் உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டா தான் கனிவன். நீங்க மற்றவன்ட விதைச்சிட்டு அவன்கிட்ட கனி எடுத்து சாப்பிடல எந்த பிரயோசனம் இல்லை. அதுதான் பிரசங்கம். என்னுடைய அபிஷேகத்தை நீ இணைந்திருந்தா அதுக்கு விதை என்னத்த விதை? பணத்தை விதை. ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுகிறார். நேற்று நான் சவுனத்தை சொன்னேன். அப்போ ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரிய ஒரு அமெரிக்கா தேசத்துல ஒரு வேறு தேசத்துல ஊழியக்கார், அவர் பல காரியங்கள் அவரை குறித்து தாழ்மையாக இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த பிரசங்கத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நீங்க தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சு கொள்ளணும். அவர் சொல்லுகிறார், எலியாவை பின்பற்றுவதற்கு எலிசா தன்னுடைய மாடுகளை விற்று எலியாவுக்கு பணத்தை கொடுத்தான். வேதத்தில் ஒரு வார்த்தை அப்படி இருக்குன்னு காட்டுங்க. அதை கேட்டோட பெரிய ஆர்ப்பரிப்பு. அவர் சொல்லுகிறார், 19 வருஷம் வேதத்தில் எங்கேயுமே எழுத இல்லை எலிசாவும் எலியாவும் 19 வருஷம் உண்டாயிருந்தாங்க. வரலாறு சொல்லுகிறது 6 வருடங்கள் தான் அவர்கள் இணைந்திருந்தார். அது வரலாறு, அதாவது யூதருடைய இதில் எழுதப்பட்டது. அவர் சொல்ல 19 வருஷம். உங்களுக்கு தெரியுமா, எலிசா எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து எலியாவுக்கு ஊழியம் செய்தபடினால்தான் இரட்டிப்பான அபிஷேகம். அடுத்து என்ன சொல்லுகிற, அப்படி நீங்க எனக்கு இருக்கிற அபிஷேகத்தோட இணைந்திருந்தா நீங்க விதைத்துட்டா அவங்களுக்கு அப்படியே தேவன் செய்வார். இது வேதத்துக்கு புறம்பான காரியம். உங்கள் அனலை தனித்து கொடுப்பீங்க. இதை நம்பி நீங்க விதைச்சிருவீங்க. விதைச்சிட்டு இப்ப காத்திருப்பீங்க, அவர் அப்படி விரட்டுறார், பிசாசு இப்படி விரட்டுறார். ஏன் என்னால முடியல? உங்களுடைய நினைப்பு தவறாய் போய் நீங்க நிற்கக்கூடாது வேண்டிட்டீங்க, சேரக்கூடாது அவங்களோட சேர்ந்துட்டீங்க. மிகவும் கவனம். அதுதான் பேருடைய வாழ்க்கையில முதலாவது அவன் தனக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை அவன் நம்ம மறந்துட்டான். அதை குறித்து அவன் பெரிசா அதுக்காக காத்திருந்தான் என்றால் அதை அவன் பெற்றுக் கொண்டிருக்கிறான் உடனே. ஆனா அவன் அதை மறந்தபடியால் கேட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறவில்லை என்பதில் அவனுக்கு சந்தேகம். ஆகவேதான் முதலாவது அவனுடைய அனல் குறைந்தது. இரண்டாவது மறந்து போன ஞாபகம். நாமும் இப்படி பல காரியங்களை மறந்து போகிறோம். கிறிஸ்துக்குள்ள வந்து நம்ம வசனத்தோட எல்லாமே ஒரு காரியங்கள் போகிறோம். அப்போ கிறிஸ்துக்குள்ள வந்து நம்ம மறந்து போயிடும். நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் என்பதை மறந்து போயிடும். நம்ம வெளியில போயிட்டோம்னா நம்மளோட பேச்சு இன்னொரு மாதிரி. பாருங்க, பேதுருடைய காரியத்தை கொஞ்சம் பாருங்க. யோவான் 13:9 எடுத்து வாசிங்க. யோவான் 13வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார். அதுக்கு அடுத்த வசனம். இயேசு அவரை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா
சொல்றார், நீ முழுவதும் உன்னை நான் திருப்பி கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. உன் தவறுகளை சரிப்படுத்த அப்பப்ப உன் கால்களை நீ கழுவிக்கொள் என்று சொல்லுகிறார். பாருங்க, இதை மறந்தபடியினாலதான் அவன் சாப வார்த்தைகளை போடுகிறான் ஆண்டவர் மேல். கடுமையாய் சபிக்கிறான் ஆண்டவர். இனி இல்லை என்கிற, இனி சொல்ல முடியாத வார்த்தைகள் அவன் என்று சொல்லுகிறான் ஆண்டவர். ஏன் நாமும் அப்படி செய்கிறவர்கள் உண்டு. நமக்கு சூழ்நிலை பயங்கரமா வந்துட்டு என்று சொன்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டவன் என்பதை மறந்து போயிட்டு என் வார்த்தைகள் தாறுமா, என் வார்த்தைகள் என் செய்திகள் தாறுமா. ஏன் மறந்து போயிட்டு, ஞாபகம் போயிட்டு, ஞாபகம் இல்லை. அது ஏதோ எடுத்த 20 வருஷம் எடுத்த ஞாபகம் போல இருக்கு. அதனாலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனல் இல்லாம இருக்கு. அதே பழக்கம், அதே கிரியைகள், அதே பேச்சு, அதே செய்கை. ஏன் தெரியுமா? நீங்க மறந்துட்டீங்க. உங்களோட துதிகள்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, ஜெபத்துல முன்னேற்றம் இல்லை, உங்களுடைய எந்த காரியத்தில் முன்னேற்றம் வராததுக்கு காரணம் நாம் மறந்து போயிட்டோம். நாம கிறிஸ்துவினாலே கழுவப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஜீவனுக்கு ஏதுவாக என்பதை நாம் அறிந்தால் நம்முடைய வாழ்க்கை அதற்கு ஏற்ப இருக்கு. பேதுரு மறந்து போயிட்டான். ஆகவேதான் அவனால தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள மூழ்க முடியல. நாம் பாடினோம், ஆனந்தமே உன் சமூகமே பிரசன்னம். அவருடைய பிரசன்னம் அப்படிப்பட்டது. நீங்க அவரை ஞாபகப்படுத்தி அவரை உறவாடி கொண்டு போயிட்டா, அவருடைய மார்பில சாய்ந்திருந்த யோவான போலதான் அவரோட வாழ்க்கை இருக்கும். எந்த நேரம் எங்க போய் அமர்ந்தாலும், இல்ல வேலை செய்து கொண்டுதான் நீங்க அவரை துணிக்க கூட உங்களுக்கு தெரியும். அப்படியே தலைக்குள்ளால அப்படியே உங்களுடைய சக்கரத்தை ஏதோ ஒன்று அப்படியே உச்ச தலை உள்ள காலம் அப்படின்னு வைத்துக் கொண்டு போகும். ஆனா நீங்க வேலை செய்ய அழகான ஒரு உணர்வு உண்டா. அப்ப உங்களுக்கு தெரியும் தேவன் உங்களை நடத்துகிறார், அவரோடு இருக்கிறார். உங்க வாய் தானாய் துதிக்கும், அவருடைய பிரசன்னத்தை நாடும், அவருடைய நேச மார்பத்தால் நாடும், அவருடைய மடியை நாடும். ஆண்டவரே நானும் நீர் ஒன்றாய் நடக்கணும் என்ற உணர்வுக்குள்ள வந்து இப்போ சொன்னவன், ஆண்டவரே நான் எல்லா ஜனங்களும் உங்களோட ஒன்றா நடப்பேன், ஆண்டவரே ஒன்றா வருவன் என்று சொன்னவன் ஞாபகத்தை மறந்தபடினான். ஆண்டவர் அப்ப இவனுக்கு ஞாபகப்படுத்துகிறான். ஆனாலும் அவன் அதை மறந்துட்டான். அப்போ நம்ம அனலை இழந்து போறதற்கு 2 காரியம். முதலாவது சொன்னேன், நாம் கேட்ட தீர்க்க தரிசனங்கள், நம்மை குறித்த வார்த்தைகள் நிறைவேற சற்று தாமதமாகலாம். பாருங்க, பேதுரு பின்னால் எழுதுகிறான். அவர் தம்முடைய வாக்கு தத்துவங்களை குறித்து கவலையாகிறார்கள். ஒருவரும் கெட்டு அழிந்து போகக்கூடாது என்று தம்முடைய வருகையை தாமதிக்க வேண்டாம். தேவன் உங்களோட வாழ்க்கையை நிறைவேற்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை தாமதிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை நம்ம மறக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அனல் போயிடும். சத்துரு வெளியிலிருந்து அனல் வெளியில் அனுப்பானாங்க. அது அந்த தீர்க்கதரிசி பாருங்க, ஐயா அவர் சொன்னா அப்படியே நடக்கும். வாங்கல நீங்களும் வந்து அங்கே அவங்களோட சபையில ஒரு பாஸ்டரமா பாஸ்டர் அப்பாவா மாறுங்க. அதே மாதிரி அவங்களோட காலில் விழுந்து, ஐயா சாமி நீங்க தான் எல்லாம், உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்துக்கு கொஞ்சம் தாங்க அப்படி கைய வச்சு அப்படி சொல்லிட்டீங்கடா. பவுல் கொடுத்தது போல அங்கே தீமேத்தேயுக்கு மேலே, பவுலுக்கு தீமேத்தேயுக்கு நாம் எப்படி நம்மை சம்பந்தப்படுது ஓச்சு பாருங்க. பவுல் கொடுத்த அந்த அனல் வார்த்தையாய் அவன் உள்ளத்தில் இருந்தபடியா அவன் வார்த்தை கனலாய் மாறி. யோசிச்சு பாருங்க, நம்ம எதை சம்பந்தப்படுத்தி இன்றைக்கு சத்துரு நம்முடைய அனலை அணைச்சு போறோம். இதை நம்பியே தீர்க்கதரிசி கடைசி காலத்துல ஆண்டவர் சொன்ன மிகவும் பயங்கரமான காரியம் என்னென்றா, அநேக கள்ள தீர்க்கதரிசி 1 2 சொல்லல, அநேக 2 நீங்க எண்ண முடியாது. அப்ப இன்னைக்கு நம்ம காண்ற இந்த தீர்க்கதரிசி அடிச்சு விடுறவங்க இருக்கிறாங்களே, இவங்களை குறித்து நீங்க மிக கவனமா இருக்கு. நீங்க அவங்களுக்குள்ள பார்க்கணும் அந்த கனிகள், வார்த்தை இருந்து வெளிப்படுகிற கனிகள் இருக்குதா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட அனல் உங்களை விட்டு ஒரு நாளும் குறையாது. மிகவும் மிகவும் கவனமா நீங்க இருக்கணும். அப்போ நிறைவேறாத தீர்க்க தரிசனம். அடுத்தது அவன் ஞாபகத்தை மறந்தான். அடுத்தது விலகாத தேசத்தின் வாசல். நம்ம இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்தா வேத வசனம் நமக்கு எப்படி சொல்லுது? நாம் எல்லாம் கிறிஸ்துவ போல இருக்கு. இப்ப அதுதான் பவுல் சொல்றார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யார் என்றும் இல்லை. இன்னைக்கு
நம்ம யூத சபையை யூத முறைமைக்கு மாற்றணும். தொப்பியை போட்டு சாலையை போட்டு ஆசீர்வதிக்காத ஆசீர்வாதம் சொன்னா அப்ப இயேசு மறித்தது தேவையில்லையே. பவுல் எங்கேயாவது தொப்பியை போட்டுட்டு சாமியை போட்டு ஹீப்ரூல, ஆங்கிலத்துல, சிங்களத்துல, தமிழ்ல எங்கேயாவது ஆசீர்வதித்தா முட்டாள்கள். ஏன் அந்த வாசனை யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்குள்ள வந்துட்டு நீ அந்த தேசத்தா, நீ இந்த சாதி, நீ அந்த சாதி, நீ இப்படி சாதி, இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காலம். மார்க்கு 14:70 எடுத்து வாசிங்க. இந்த வாசனை, தேசத்தின் வாசனை நம்ம விட்டு மாறணும். கிறிஸ்துவின் வாசனை அதான் போல் சொல்லுகிறான். கிறிஸ்துவின் வாசனை நற்கந்தகமாய் வீசணும். வாசிங்க. நான் 14 மார்க் 14:70 அவன் மறுபடியும் மனதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நின்றவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலே. பாத்தீங்களா? இப்ப பேதுருவை பார்த்து சாத்தான் ஆக்காடி விடுறான். ஏன்? இவன் கிறிஸ்துவோட இருந்துட்டு மனதளிக்கிறான். தேசத்தின் வாசனை வந்துட்டு இவனோட வார்த்தையிலிருந்து வருது என்ன? கலிலேய வாசனை, மீன் பிடிக்கிற வாசனை. உடனே கண்டுபிடிச்சிட்டான். ஓஹோ, என்ன அவங்களுக்கு தெரியும்? கலிலேய பகுதியிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள் உண்டு, கிறிஸ்துவின் சீசர்கள். அப்போ தேசத்தின் வாசனை மாறி. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு தேசத்துக்கு ஒவ்வொரு வாசனை உண்டு. இப்போ இத்தாலி தேசத்துக்கு ஒரு வாசனை, விபச்சார வாசனை, குடியின் வாசனை. அதே மாதிரி நம்ம தேசத்துல ஏமாற்ற வாசனை. ஒவ்வொரு தேசத்துக்கு சத்துரு ஒவ்வொரு விதமான வாசனை வச்சுக்காங்க. நீங்க பாருங்க, யூடியூப்ல அடிச்சு பாருங்க. இலங்கை தேசமா இப்படிப்பட்ட தேசம், இத்தாலியா ஐயோ அவங்க கொஞ்சம் பயங்கரமான காரியங்கள் மாஃபியா இருக்கு, அது இருக்கு, அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஒரு தேசத்துக்கு சத்துரு வாசனைகள் வச்சிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து விரும்புகிறார், எனக்குள்ள வந்த உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரே வாசனை. பவுல் சரியாய் சொல்லி கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் நாங்கள் இருக்கிறோம், கிறிஸ்துவின் வாசனையாய் நாங்கள் இருக்கிறோம். பின்னாலே தேவன் அதை அவர்களுடைய வாழ்க்கையை நிரூபிக்கிறார். இவர்கள் கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் என்று சொல்லப்போ கலிலேய வாசனை போயிட்டு நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா நம்ம இலங்கை தேசத்துல இருக்கலாம், பல பகுதிகளில் வந்திருக்கலாம். நாம யாரை கண்டாலும் நம்முடைய சகோதர சகோதரியோட ஒரே வாசனை தான், அவரும் கிறிஸ்துவின் பிள்ளை, அவரும் கிறிஸ்துவின் பிள்ளை. அந்த வாசனை எழுதிட்டா நமக்கு வேறு வாசனை வராது, வேறு வாசனை நம்ம காட்டவும் கூடாது. என்ன கிறிஸ்துக்குள்ள இருந்து கொண்டு நம்முடைய இடங்களை சொல்லி சண்டை பிடிக்கிறார்கள், இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம பார்த்துக்கிறோம், வெளியில பார்த்துருக்கிறோம். இன்றைய கிறிஸ்தவத்துக்கு அது இருக்குது. தேசத்தை சொல்லி நான் அந்த 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 பட்டணத்தால் இந்த பட்டணத்தால் பாருங்க. பவுல் அழகாய் சொல்லுகிறார், நான் எபிரேயன் இப்படிப்பட்ட, ஆனாலும் நான் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறேன். அவருடைய அச்சு அடையாளங்கள் மேலே இருக்குது. இங்கே விலகாத தேசத்தின் வாசனை மீண்டும் பேதுருவை தாக்கினபடியினால் அவன் தன் அனலை இழந்து போகிறான். ஆகவே மறுதளிக்கும் பொழுது என்ன பார்த்து வந்துட்டு கலிலேயே போய் கலிலேய பகுதியில் பேசுகிற அந்த கீழ்த்தரமான வார்த்தை. இப்ப நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு உலகத்திலிருந்து பேசுவாங்க, நல்ல நல்ல அழகான தூஷண வார்த்தைகள் நம்ம பேசலாமா? நம்ம சாயலை கெடுக்கு. அப்போ சொல்லப்போ இவன் உலகத்தை இவன் சொல்றோம், இதை வச்சு இவனை இந்த இடத்துல இருந்து வந்துருக்கான் பாருங்க, இந்த வார்த்தையை சொல்லல உடனே நம்மை அவனை அடையாளப்படுத்திடுவாங்க. அது நம்முடைய அனலை இழந்து போக பண்ணும். ஆனா கிறிஸ்துவா இருக்கும். இப்போ இவன் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட பிரதான போஸ்டர் பாருங்க, அங்கதான் டேஞ்சர். அப்போ மூன்றாவது காரியம், விலகாத தேசத்தின் வாசனை அவனுடைய வாழ்க்கையில இருந்து போக. அடுத்ததாக விட்டு விடாத ஒரு தூண்டி. பாருங்க, ஒரு தூண்டி அவன் வைத்திருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, மத்தேயு 17:27 வாசிங்க. இல்ல ஆண்டவர் இப்ப வாசிங்க. அது சொல்லுங்க. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டி போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். இப்போ மறுபடியும் என்ன சொல்றான்? பெரிசாய் தென்பட்ட படகை விட்டுட்டான், பார்வைக்கு தென்பட்ட வலையை விட்டுட்டான்,
தன்னை தொழிலெல்லாம் விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். ஆனா பார்வைக்கு தெரியாத ஒரு தூண்டில தன் அறையில கட்டி கொண்டிருக்கிறான். இப்போ ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் தெரிந்தானே, ஏன் இவனை திருப்பி மீன் பிடிக்க வேணாம் என்று சொன்னவர் திருப்பி நீ போய் மீனை பிடி என்று அனுப்புகிறான். மறைத்து வைத்திருந்த தூண்டில் அவருடைய பார்வைக்கு தெரியும். அந்த தூண்டில் என்னோட வாழ்க்கையை விட்டு போகணும் என்று சொல்லிதான் தேவன் அந்த விட்டு விடாத தூண்டில வைத்து ஒரு அற்புதத்தை அவனுக்கு செய்கிற மாதிரி செய்து அதை அவனுக்கு காண்பித்துக் கொடுக்கிறான். தனக்கு அது தெரியும் என்பதை காண்பித்துக் கொடுக்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேகத்தை நமக்கு பிடிச்சது, நம்முடைய பரம்பரை பெருமை, நம்முடைய தேசத்தின் பெருமை, நம்முடைய குடும்ப பெருமை, நம்முடைய படிப்பின் பெருமை, நம்முடைய பணத்தின் பெருமை, நம்முடைய அந்த பெருமை, ஏதோ ஒரு தூண்டில சத்துரு உங்களோட வாழ்க்கையிலும் மறைத்து வைத்திருப்பான். ஆண்டவர் அந்த தூண்டில வைத்துத்தான் மீண்டும் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்ய, அதை வச்சு உங்களை வெளியில கொண்டத தேவன் சித்தமாக இருக்கிறான். ஆனா சத்துரு அந்த தூண்டில வைத்து உங்களை இழுத்து போடுவான். அப்போ நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க, தூண்டில் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல எப்படிப்பட்ட இடத்துல கொண்டு நம்மை நிறுத்தும் என்றால், நான் சொன்னேன் லூக்கா 22, 56, 57 வசனங்கள் எடுத்து வாசிங்க. முதலாவது லூக்கா 22வது அதிகாரம் முதல் வாசித்த வசனம் 56, 57 ரெண்டே வாசிங்க. அதற்கு அவர், ஸ்திரியே அவனை அறிய. பாத்தீங்களா, இப்போ தவறான இடத்துல கொண்டு போய் அந்த தூண்டில் அவனை நிறுத்துது. அந்த தூண்டில் அவன் நிறுத்தினபடினா அவனை என்று சொல்லுகிறான், அவரை என்று போற்றப்படத்தக்கவரை. ஏன் தூண்டி இங்க இருந்து அவனை குத்துது, சாத்தான பிடித்தான். தவறான இடத்துல கொண்டு நம்ம நிப்பாட்டி தவறான வார்த்தைகளை பேச பண்ணுவான். பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டு நீங்க தானே, பிரதர் நீங்க ஆவிக்குரிய சபைக்கு போனா, ஓ நாங்க போடுறாங்க தான். அப்போ கூட என்ன ஒரு கடன் பேச்சுலாம் ஒரே அரசியல், ஒரே சினிமா, ஒரே அந்த கதை இந்த கதை, அது பரவாயில்லை. நாங்கள் உலகத்தோட இருக்கிறது தானே, அப்போ அதான் நம்ம அதையும் பேசிக்கொள்ள. ஆனால் சபைக்கு போடலாம், ஓ சபைக்கு போடலாம், எல்லாம் சேர்ந்து. இது நம்ம நிற்கக்கூடாத இடத்துல கொண்டு நம்ம விடுகிற தூண்டில். ஆண்டவர் பார்த்தா இப்ப இந்த தூண்டில் தான் அவனை நிற்கக்கூடாத இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் என்பதை தேவன் அறிந்திருந்தான். ஆகவே தான் எடுத்தான். இப்ப நம்ம ஒரு ஜோக் அடிக்கிறோம், நம்ம சேர்ந்து நின்ற வேண்டாம், கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஜோக் தான். இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில அதுக்கு ஆண்டு சொல்ற பரியாசம், வம்பு, தும்பு பேச்சு விட்டு விலகல். உலகத்துல இருக்கிறவங்க எப்படி ஜோக் அடிப்பாங்க நமக்கு தெரியும். அப்போ நம்ம அங்க போய் நின்று பண்ணா நாமும் அவங்களோட சேர்ந்து ரெண்டு ஜோக் அடிக்கணும். சினிமா படத்துல இந்த ஜோக் இல்ல தேவையில்லாத வேற அசிங்கமான ஜோக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுக்கு நம்மளை பிடிச்சிக்கொண்டு வரது ஒரு தூண்டி. இப்ப நம்மளோட இடையில குத்தும். அப்பப்ப காய்ச்சி கொண்டு திடீர்னு பார்த்தா என்ன இந்த சகோதரன் தானே உரையாடி கொண்டு திடீர்னு ஏதோ வேண்டாத வார்த்தையை உள்ளாரு, நம்ம யோசிப்போம். அப்போ மிகவும் கவனமா இருக்கு. அடுத்தது பாருங்க, மாற்கு 14:31 வாசிங்க. இரண்டாவது தூண்டி. முதலாவது தவறான இடத்தை தெரிந்து கொள்வது உங்களோட வாழ்க்கையில தூண்டி. தவறான இடத்தை தெரிந்து கொள்வது நல்ல. இரண்டாவது மாற்கு 14:31. 14:31 மார்க் 14வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவர், நான் உம்மோட மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னார். அதீத தன்னம்பிக்கை. இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்துட்டானே, ஆண்டவரே நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன், நான் உம்மோடு சாவேன். அதீத தன்னம்பிக்கை ஒரு தூண்டி நம்மளோட வாழ்க்கையில தூண்டி. நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்கன்னா. அவர் மேல விசுவாசம் வைக்கிறது நல்லது. ஆனா வேண்டாத அதீத தன்னம்பிக்கையோட முட்டாள்தனமான காரியங்கள் சாட்சியா மறைக்கிறது. இதனுடைய அதீத தன்மை ஆண்டவர் அப்படியே ஒன்று மறைக்க கொடுப்பார். ஆனா உண்மையில வைக்க திட்டம் ஒரு நாளும் அப்படியே தான் அழிக்க பண்ணாதீங்க. அதெல்லாம் முட்டாள்தனம்.
பாருங்க, இவன் அப்படியே அறிக்கை பண்ணுகிறான். ஆண்டவர் 24 மணி நேரத்துக்குள்ள சொல்கிறார், நீ பேதுருவே என்னை 3 தடவை மறுதலிக்க போறான். உடனே உடைத்தார் அந்த தன்னம்பிக்கை தான். கர்த்தருக்கு அதில் பிரியமில்லை. அதில் தூண்டி நம்முடைய வாழ்க்கையை என்ன நமக்கு தெரியுங்க. நாங்க அப்படி போவோம் இப்படி போவோம். நாங்க அப்ப என்ன சாப்பாடு காட்டில் கஞ்சி குடிச்சு ஊழியம் செய்வோம், நடந்து ஊழியம் செய்வோம், இப்படி ஊழியம் செய்வோம். உன் அதீத தன்னம்பிக்கை கர்த்தர் ஆகமா. நீங்க இதெல்லாம் சிந்தித்து பார்க்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும். ஒரு நாள் அவருடைய சித்தத்துக்கு புறம்பான எந்த தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அதை கர்த்தரே உடைப்பார். கர்த்தரே அதை அவமாக்குவார். அதான் நேற்று சவுலுக்கு சொன்னேன், எனக்கு ஆண்டவர் நேரடியாக சொல்லி இந்த மகனை என்னோட ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டாம், நான் உங்களிடத்திலே சொல்லுவேன். நீங்க ஜெபம் பண்ணி இந்த கர்த்தரோட பேசணும் வேண்டாம், நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும், நீங்க தான் கீழ்ப்படியணும். அது உங்களை கர்த்தரை பொறுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சொல்றேன், அவ்வளவுதான். அதை நீங்க தான் ஆராய்ந்து நலமானதை பிடித்துக் கொண்டு வரணும். முட்டாள்தனமா எல்லாம் வெளிக்கிடும் பொழுது அதீத தன்னம்பிக்கையை கர்த்தர் அவமாக்குவார். அவமாக்கினா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு சங்கத்தில் ஒரு அவயம் தாக்கப்பட்டா முழு அவயத்தையுமே சத்துவாடி. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு தெரியும், பிரதான அப்போஸ்தலன் இவனை முதலாவது சரியா கொண்டு இவனை முட்டாள்தனமான தன்னம்பிக்கையை பிறருக்கு கொடுத்துருவான். ஆண்டவருக்கு அதில் பிரியமே இல்லை. உடைத்தார் 24 மணி நேரத்துக்குள்ள உடைத்து அவனை மறுதலித்து பிறகு சரி செய்கிறான். அடுத்தது தனிமை. தனிமை எப்பொழுதும் அவன் சீசர்களோடு இணைந்திருந்திருந்தான் அந்த இடத்துல அவன் சீசரோடு நின்றிருப்பான். அவன் அங்க போய் போர்ச்சவர்களோடும் அங்க இருக்கிற யாரோடு போய் இருந்திருக்க மாட்டான். அந்த தனிமைங்கிற தூண்டில சத்ரு பயன்படுத்துகிறான். ஆகவேதான் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம தனியாய் வைத்து தேவன் பிரகாசிக்க பண்ணுவான். ஆனா சில நேரத்தில் தேவன் நமக்கு ஒரு துணையை கொடுத்து இணைந்து பிரகாசிக்க பண்ணுவான். ஆகவேதான் தேவன் தன்னுடைய சீசனை அனுப்பும் போது 2 பேராய் அனுப்பினான். அதான் விளங்கிக் கொள்ளுங்க. தனிமை என்பது தேவன் எந்த சூழ்நிலை எதற்கு நேராய் நடத்த என்பதை பொறுத்து இருக்குது. அது அவருடைய பார்வையில நாம் அதை சரியாய் பெற்றுக்கொள்ளணும். நான் பாடித்து உம்மண்டை ஓடி வந்து வார்த்தை கேட்க வந்தேன். ஆண்டவரே, நீ பேசினாதான் இந்த வாழ்க்கை மாறும், நீ பேசினாதான் சூழ்நிலை மாறும். அப்போ நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தனிமை எல்லா நேரத்திலும் நல்லது அல்ல. ஆகவேதான் தேவன் 2 பேரா கணவன் மனைவி இணைத்து வைக்கிறார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. இதை பாருங்க, நேற்று அங்க சகோதரன் ஜெகருடைய இதுல ஒரு காரியத்தை பார்த்தோம். இப்ப மனுஷன் தனியா இருப்பது நல்லது 80 வருஷம் ஆராய்ச்சி கூட கண்டுபிடிக்கிறான் விஞ்ஞானி. அவ்வளவு முட்டாள்தனம் நமக்கு வேத உபயோக சொல்லிட்டு. இப்ப என்ன செய்யறாங்க? இப்ப அதற்கேற்ப ரோபோ அந்த இதில் உண்டாக்கி இப்ப ஆம்பளைக்கு பொம்பளை தனியாக இருக்கக்கூடாது, பொம்பளை இது அதே மாதிரி பொம்பளைக்கு ஆம்பளை அது அவன் சொல்றாங்க. அந்த மாதிரி அதை ப்ரோக்ராம் பண்றான். 1.5 கோடியா அதை வேண்டிட்டு நீங்க அதோட குடும்பம் நடத்துங்க. அப்ப நீங்க தனியாக தானே. இது கர்த்தருடைய இதுக்கு புறம்பான காரியம். பாருங்க சத்ரு எப்படி தூண்டில போடுகிறான். தனிமை எல்லா நேரத்திலும் நல்லது அல்ல. ஆகவேதான் நமக்கு ஒரு துணையை தேவன் கொடுக்க விரும்புகிறோம் நம்முடைய வாழ்க்கை. அதை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள. அப்போ அது ஒரு தூண்டி. அடுத்ததாக இச்சை. நம்முடைய வாழ்க்கையில தோன்றுகிற இச்சை அது ஒரு தூண்டிலாய் நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் குத்தி கொண்டே இருக்கு. இன்றைக்கு நமக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம். இன்னுமாய் வெளியில இருக்கிற ஆடம்பரமான உடைகள் நம்மை பெரிதாய் காண்பித்துக் கொண்டு இப்படிப்பட்ட இச்சைகள் நமக்குள்ள தோன்றுது. ஆனால் யாக்கோபு சொல்கிறார், மினுக்கு வஸ்திரங்கள் இந்த கையில மோதிரம் எல்லாம் போட்டு வரவங்க தானே நீங்க இது பண்றீங்க. ஆனா கருத்திரன் அதை காட்டிலும் மேலா உங்களோடு கூட விசுவாசத்துக்கு அழைக்கப்பட்ட மேன்மையாக இருக்கிறானே அவனை நீ கனப்படுத்த அறிந்து கொள்ள. ஏன் வேதம் எழுதி வைக்குது? இந்த இச்சை ஒரு தூண்டி. நமக்கு தெரியும், ஒரு காலத்தில் வேறையாக சொல்லிக் கொண்டு போகிறேன். நமக்கு எகு வரும் பொழுது எசபேல் எத்தனை வயது அவள் எகுவை விழுத்த பார்க்கிறான். அபிஷேகம் பண்ணினவன் எலியாவுக்கு எதிராக எழுதுகிறான். எலிசாவுக்கு எதிராக அவள் எல்லா இந்த 3 பேருடைய வாழ்க்கையில் எசபேல் தொடர்புடையவர். பின்னாளிலே ஆண்டவர் எச்சரிக்கிறார் சபையை. என்ற எசபேல்
நம்மை இச்சை என்கிற தூண்டிலினாலே நம்ம இழுத்து போடுவான். அப்போ நமக்கு அந்த இச்சை என்கிற ஆவியோடு யுத்தம் உண்டு. நீங்க இது நம்மை குளிர பண்ணும், சபையை குளிர பண்ணும். ஆகவே நாம் கவனமாயிருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகத்தை நாம் தியானிக்கலாம். ஆனால் பேருடைய வாழ்க்கையில இருந்து நாம் தியானிக்கிறபடினா இப்படிப்பட்ட நம்மளை மறந்து போகிற ஞாபகங்கள், நம்முடைய தேசத்தின் வாசனை, நம் நிறைவேற தாமதிக்கிற தீர்க்க தரிசனங்கள், இன்னுமாக நாம் தனிமையில் இருக்கிற காரியம், விட்டுவிடாத தூண்டில், அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை பிடித்து வைத்திருப்போம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்துவோடு இணைந்து போக முடியாதபடி நம்மை அதை எப்படி ஆக்கிடும் குளிராக்கி. சிலர் மனைவிமாரை பிடித்து வைத்திருப்பாங்க, சிலர் கணவன்மாரை பிடித்து வைத்திருப்பாங்க, சிலர் பிள்ளைகளை பிடித்து வைத்திருப்பாங்க. அப்ப பிள்ளைகளை வாழ்க்கை கொஞ்சம் அது அது வயசுக்குரிய சில ஆட்டங்களை போடுதுன்னொன்னே ஆண்டவர்ல விசுவாசம் போயிடும். வாயவார அறிக்கலாம் எல்லாம் காரணம். அதே மாதிரி தான் மனைவி கணவன் கொஞ்சம் இதை பார்த்த உடனே நோ போங்க, அதை உங்களுக்கு தூண்டி அதை கரண்டி வீசி போட்டு கிறிஸ்துவ பண்ணுவாங்க, போட்டுருங்க. அங்க இருந்து உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வர ஆண்டவர். அப்போ இது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அனலை தனித்து போடுகிற காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் நிறைந்து போயிருக்கு. ஆகவேதான் அநேகர் அனலே இல்லாமல் வெதுவெதுப்பாகி குளிந்து போயிட்டார். ஆகவேதான் ஆண்டவர் சபையை கடிந்து கொள்கிறார். இப்போ ஆண்டவர் நம்மை எப்படி அனலுக்குள்ளாய் அழைத்து வருகிறார் என்பதை நாம் பார்ப்போம். அப்போ முதலாவது தேவன் நம்மை அனலுள்ளவர்களாய் மாற்றணும் என்று சொன்னார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது நம்மை உடைக்க. அவர் எப்படி அப்பத்தை எடுத்து தம் கையினால் உடைத்தார், அதே போல நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில வைத்திருக்கிறார். அவர் உடைப்பார். கிறிஸ்து நம்மை உடைத்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில சரியான ஒரு மாற்றம் வரும். அப்போ நாம் அவரிடத்துல நம்மை உடைக்க ஒப்பு கொடுக்க. லூக்கா 22:61 வாசிங்க. இப்போ வேறொரு வாழ்க்கையில வைத்து அவனை உடைத்த காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். லூக்கா 22:61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சிறுவர் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் முதலாவது பேருடைய வாழ்க்கையில உடைக்கப்படுகிறான். எப்படி தெரியுமா? கர்த்தருடைய பார்வை. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பார்வை எப்பொழுதும் இருக்கு. அந்த பார்வைக்குள்ள நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை உடைத்து அனலாக்குவார். அப்போ நம்மை உடைத்து அனலாக்குவதற்கு இன்றைக்கு அணைய விட்டுக் கொடுக்க தேவ பார்வை எப்படி வரும்? வார்த்தையில உங்களுக்கு வரும். அவர் உங்களை ஒரு ஊழியக்காரனை கொண்டு அவர் அந்த பார்வையை ஊழியக்காரனை கொடுத்து உங்களை நடத்த ஊழியக்காரனை கொண்டு சில காரணம் அவர் என்ன சொல்றது இவன் நான் எப்படித்தான் கொடுப்பேன், அவருக்கு வந்த பார்ப்போம். அவர் இன்றைக்கு சத்துரு தான் வச்சிருக்காங்க. ஒரு நாள் அப்படி இருக்காதீங்க. தேவனுடைய பார்வை உங்களை உடைக்கிறதுக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். பேதுரு உடைத்து மீண்டும் திசை திருப்பினது முதலாவது கிறிஸ்துவினுடைய பார்வை. நன்றாக விளங்கிக் கொள்ளும். அடுத்து மாற்கு 14:72 வாசிங்க. இன்னும் சில காரணங்கள் முடிக்க போகும். மாற்கு 14:72. உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை நம்மை கிறிஸ்துவுடைய வார்த்தை உடைக்கணும். இங்க இருந்து வார்த்தை வருதா அது நம்மளை உடைக்காதான் வார்த்தை. அப்பதான் நீங்க அனலாவீங்க. அதை விட்டுட்டு உங்களை கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்குகிறார். நீ லெபனோனின் கேதுரை போல செழித்திருப்பாய். உனக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இதற்கு அப்படி அவனுக்கு புரிகிறான். நோ, கிறிஸ்துவோட வார்த்தை பாருங்க நினைக்கிறான். அந்த வார்த்தை அவனை உடைத்தது. கிறிஸ்துடைய பார்வை உடைத்தது, வார்த்தை உடைத்தது. அடுத்ததாய் கிறிஸ்து சொன்ன உதாரணம் சொல்ல சேவல் கூவதற்கு முன்பாய் உதாரணமே கொடுக்கிறார். நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். அப்போ கிறிஸ்து உங்களோடு அப்படி பேசுவார். அவருடைய உதாரணம் எங்கிருந்து வரும்? வார்த்தைக்குள்ளே இருந்து வரும்.
அது நம்மை உடைக்கும், நம்மை உடைக்க. பாருங்க, சேவல் நம்முடைய வாழ்க்கையில பல சேவல்கள் கூவுது. அப்போ நம்ம அதை கேட்க பழகணும். தரிசனம் என்கிற சேவல் உண்டு, நமக்கு வசனம் என்கிற சேவல் உண்டு. இவையெல்லாம் நம்மை உடைத்து கர்த்தரோடு நம்மை இணைக்கிற சேவல்கள். சில சேவல்கள் நம்முடைய வாழ்க்கையில வேறு விதமாய் கூவும். பிரச்சனை என்கிற சேவல், தனிமை என்கிற சேவல், மனித பிரிவுகளை, நான் சொன்ன பிரிவுகளை உண்டாக்குகிற சேவல் கூட கூவும். பெரிய நீங்க உங்களுக்கு பிரதமர் அவருக்கு முன்னுக்கு இருக்கிற நீங்க கூவும் பிரிவை உண்டாக்குகிற சேவல்கள். அப்போ நம்ம உடையணுமா? தேவ பாவனம் மேல வரணும், தேவ வாக்கு வரணும், தேவன் வைத்திருக்க உதாரணம் நம்ம உடைக்கணும். இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில உடைச்சது. அடுத்தது லூக்கா 22:62 வசனம் வாசிங்க. லூக்கா 22:62. வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பாருங்க, ஞாபகம் உடைத்தது. வெளியே வந்து மனம் கசந்து உடைந்துட்டான், அழுதுட்டான். ஆனால் மீண்டும் வருது. ஞாபகம் உடைக்கிறது. கிறிஸ்து எனக்காய் சிலுவையிலே மரித்தாரே, கிறிஸ்து எனக்காய் இரத்தம் சிந்தினாரே, கிறிஸ்து எனக்காய் இப்படி செய்தாரே, கிறிஸ்து என்னை ஆசீர்வதிக்கிறார், கிறிஸ்து என்னை வழிநடத்த. இந்த ஞாபகம் வந்துட்டு சொன்னா நம்முடைய அனல் குறையா, அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கு. அப்போ நம்முடைய அனல் ஏன் நமக்கு குடியிருது? ஏன் அனல் வரல என்றால் நான் சொன்ன காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையை அனலை குறைக்குது. கிறிஸ்து அந்த அனலை திருப்பி கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? தன் பார்வையுடாய், தன் வார்த்தையுடாய் ஞாபகப்படுத்தி, உதாரணத்தை காட்டி, அங்கே இருக்கிற கதாபாத்திரனுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்களை காட்டி பல விதத்துல நம்மை தேவன் மீண்டும் அனலாய் மாற்றும். ஆகவேதான் நாம் இன்றும் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்கிறோம். தாவீதன் துதிய வீரன் என்று சொல்கிறோம். இதெல்லாம் நம்மை ஞாபகப்படுத்தி காண்பிக்கிறார் ஆண்டவர். ஏன் நம்மை அனலாக்க, நாம் அவருக்குள்ளே அனலாய் ஆண்டவர் பெரிய பூமியில இருக்கிற ஐஸ்வர்யமான பெருசா கொண்டு நமக்கு முன்னு காட்ட மாட்டோம். யோசிச்சு பாருங்க, சாலமோனை தேவன் எழுதி வைத்திருந்தாலும் சாலமோனை காட்டில் பெரியவன் நான் என்று சொல்லிட்டான். அப்போ தேவன பார்வையில இன்னைக்கு உலகத்து பிரசங்கினார் ஐஸ்வர்யத்தை மேன்மை பாராட்டி தங்களுடைய பதவிகள், பிஷப், தாங்கள் ரெவரண்ட், டாக்டர், அந்த பட்டம் இந்த பட்டம், இதெல்லாம் தேவையில்லை, குப்பை. நமக்கு வேண்டியது அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். தேவரீர் சொன்னதை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுகிறேன். அதுதான் நமக்கு நல்லது. இப்போ இந்த அனலாக்கப்பட்ட பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? 1 பேதுரு 2வது அதிகாரம் பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவது அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. 9வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 318வது பக்கம் 9வது வசனம் வாசிங்க. நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அனல் உள்ளவன் சொல்லிக் கொடுக்கிற காரியம் இதுதான். கிறிஸ்துவின் அனலிலே நுழைந்தவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் இதுதான். இந்த அந்த காலத்தை விட்டு நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒளியிடத்துல வந்துட்டீங்க. அந்த மணவாள இடத்துல வந்த மணவாட்டி நீங்க அவருடைய சொந்த ஜனம் என்பதைத்தான் அனலுள்ளவன் சொல்லிக் கொடுப்பான். அனல் இல்லாதவன் வெதுவெதுப்பா வைத்திருக்க வேண்டும், வேறு காரியங்களை சொல்லிக் கொடுப்பான். அதிலே 24 வாசிங்க, 24, 25 2 வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திரும்ப பாடி துதித்தோம். பெரிய மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, உம் ஆடுகளும் சத்தத்தை அறிந்திருக்கிறது. நீர் அவைகள் முன் செல்லுகிறீர், அவைகளும் பின் செல்லுகிறது. சேதப்படாமல் சிங்கம் கரடித்ததாக என்னை காப்பாற்றுகிறீர். இதைத்தான் அனலுள்ளவன் சொல்லிக் கொடுப்பான்.
இதைத்தான் பாட்டாக பாடுவான். இதுதான் அவனுடைய தியானம், இதுதான் அவனுடைய நினைவு. ஏண்டா மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம அதுக்குள்ள போயிட்டு இதை விட்டுட்டோம், அவருடைய நேசம் மார்பை விட்டுட்டோம், அவனுடைய கரம் நம்மோடு கோத்தாத்த நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்பதை விட்டு நம்ம சொன்ன, உன்னை நான் நீதியின் பாதை பரிசுத்த பாதையை நடத்துவேன், உன் கரம் பிடித்து உன்னை நடக்க பழக்கினேன். இஷ்டமே நம்ம அதெல்லாம் மறந்துட்டு நம்மளை பார்க்க எப்படி என்றா அப்பாட வீடு, அப்பா வீட்டுல உங்களுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க அப்பாட்ட போ கேட்க வேண்டியது நீங்க தாராளம் எடுக்கலாம், அது அப்பா தடை செய்யவும் இல்லை. அவர் சொன்ன மற்றவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் சொன்ன என்னோட உறவாடு மகனே, மிச்சம் நீ எடுத்துட்டு போ, என் சொத்தை வேண்டாலும் பிடிக்கிட்டு போ, ஆனா என்னோட உறவாடு, என்னோட நீ நடக்கணும், உன்னோட நான் நடக்கணும், உன்னுடைய அன்பு எனக்கு தான் இருக்கணும், நீ என்ன அன்புல மூழ்கணும். இன்றைக்கு அனல் இல்லாதவன் எதை காட்டி கொடுக்கிறான்? உலகத்தை நேசி, பணத்தை நேசி, உங்களோட தொழிலை எப்படி இது பண்ணுங்க, உங்களோட அதை அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. இதுக்கு ஒரு ஆலோசனை தேவையே இல்லை. கிறிஸ்துவுல இருக்கிறீங்களா? அன்றன்றைக்குள்ளதை தேவன் கொடுப்பார். ஆண்டவரை சொல்லிட்டார், கூட கொடுப்பார். ஆனா இன்னைக்கு அனலை பெற்றுக்கொண்ட, அதான் பேதுருக்கு என்னது கொடுப்பீர் ஆண்டவரே? அனலை பெற்றுக்கொண்டான். தேவன் உடைத்து அவனை உருவாக்கி அனலை கொடுத்தபடியினால் அவன் எழுதி வைக்கிறான். நீங்க யார் என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறான். நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி குணமானி என்பதை சொல்லி தருகிறான். இப்போ நீங்க யாரோடு இணைந்திருக்கிறீங்க என்பதை சொல்லி தருகிறான். அப்போ நம்ம வாழ்க்கை இப்படியா இருக்க, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்துட்டு அனலற்ற வாழ்க்கை வாழவே கூடாது. நம்முடைய வாழ்க்கை அனலா இருக்க. அப்போ தேவ ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய அனலை இழந்து போகிற காரியங்கள், நமக்கு இருக்கிற தூண்டில்கள் எப்படி நம்ம எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்தும், அதே போல தேவன் நம்மை எப்படியெல்லாம் உடைத்து சரிப்படுத்த விரும்புகிறார். அவர் நம்மை சரிப்படுத்தி நம்மை குணப்படுத்தி நம்மை அனலாக்கும் பொழுது நம்முடைய அறிக்கை, நம்முடைய வாயின் வாழ்க்கை, நம்முடைய இணைப்பு எப்படியா இருக்கும் என்பதை தேவன் இந்த நாளில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறார். நன்றியோடு அப்படி சமூகத்தை எழுந்திருந்து அவரை பாடி நாம் துதிக்க